பிரான்சில் குறிப்பாக பாரிஸ் போன்ற நகரங்களில் வாடகைக்கு வீடு தேடுவது பெரும் சவாலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்குள்ள வாடகைதாரர் பாதுகாப்பு சட்டங்கள் உரிமையாளர்களுக்கு அதிக சுமையை ஏற்படுத்துவதே இதற்கு முக்கிய காரணமாகும். ஒருமுறை வாடகைக்கு விட்டுவிட்டால் வாடகைதாரரை வெளியேற்றுவது மிகவும் கடினமான காரியமாக உள்ளது. குறிப்பாக நவம்பர் மாதம் முதல் மார்ச் வரையிலான குளிர்கால இடைவேளையில் வாடகை தராதவர்களை கூட வீட்டை விட்டு வெளியேற்ற சட்டப்படி அனுமதி கிடையாது. இது தொடர்பான நீதிமன்ற வழக்குகளும் பல ஆண்டுகள் நீடிக்கின்றன. இதனால் உரிமையாளர்கள் வீட்டை வாடகைக்கு விடுவதற்கு முன்பே பல முறை யோசிக்கின்றனர். பாரிஸில் 2019ஆம் ஆண்டு முதல் வாடகை உச்சவரம்பு நடைமுறையில் உள்ளது. புதிய ஒப்பந்தங்களின் போது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 20% மேல் வாடகை வசூலிக்க முடியாது. மேலும் வீட்டின் ஆற்றல் திறன் குறைவாக இருந்தால் அந்த வீடுகளை வாடகைக்கு விடவும் வாடகை உயர்த்தவும் தற்போது புதிய தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய கடும் விதிகளால் கடந்த 3 ஆண்டுகளில் பாரிஸ் வாடகைக்கு கிடைக்கும் வீடுகளின் எண்ணிக்கை சுமார் 74% சரிந்துள்ளது. லாபம் குறைவதால் பல முதலீட்டாளர்கள் வீடுகளை வாடகைக்கு விடுவதை நிறுத்திவிட்டனர். அதற்கு பதிலாக அவற்றை ஏர்பிஎன்பி போன்ற குறுகிய கால வாடகைக்கோ அல்லது காலியாகவோ விட்டுவிடுகின்றனர். வாடகை வருமானத்திற்கு பிரான்சில் 45% வரை வரி விதிக்கப்படுகிறது. இதனுடன் சமூக பாதுகாப்பு வரியும் சேர்வதால் பராமரிப்பு செலவுகளை தாண்டி உரிமையாளர்களுக்கு கிடைக்கும் லாபம் மிக குறைவாகும். இந்த நெருக்கடியை சமாளிக்க பிரான்ஸ் அரசு சில வரி சலுகைகளை அறிவித்துள்ளது.